Taste the Daily. காஞ்சிபுரம் அருகே தாமல் ஏரியில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்ற இளைஞர் மாயமானார். பாலா என்பவர் தனது நண்பர் அஜித்துடன் தாமல் ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த போது நீச்சல் தெரியாததால் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அஜித் கரையேறிய நிலையில் பாலா மூழ்குவதை பார்த்த அப்பகுதியில் இருந்த லாரி ஓட்டுநர் மணவாளன் தண்ணீரில் இறங்கி அவரை காப்பாற்ற முயன்றுள்ளார். இருவரும் மாயமான நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு பாலாவின் சடலம் மீட்கப்பட்டது. பாலாவை காப்பாற்ற சென்று மாயமான மணவாளனை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கோவை கிணத்துக்கடவு அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் குழந்தை உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்தனர். எட்டிமடை பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் என்பவர் கோடங்கிப்பாளையத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சென்றாம்பாளையம் பகுதியில் கோவை பொள்ளாச்சி 4 வழிச்சாலையில் நின்று பயணிகளை இறக்கி விட்டுக் கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்கமாக கார் மோதிய விபத்தில் காரில் பயணித்த 8 மாத குழந்தை உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்தனர். வேகத்தடை, ஒளிரும் ஸ்டிக்கர் உள்ளிட்டவற்றை முறையாக அமைக்காததால் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வதாக விடிய அரசு மீது மக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அணை நிரம்பியதை முன்னிட்டு சுவாமி கும்பிட சென்ற பொதுமக்களை மலை தேனீக்கள் விரட்டி கொட்டியதில் 20 பேர் காயமடைந்தனர். வேம்பள்ளி கிராமத்தில் உள்ள சின்னாறு நீர்த்தேக்க அணை நிரம்பியதால் மகிழ்ச்சியடைந்த வேம்பள்ளி, ஒண்டியூர் உள்ளிட்ட 5 கிராம மக்கள் உள்ளூர் தெய்வங்களை அலங்கரித்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அணைப்பகுதிக்கு சென்று உபரி நீர் வெளியேறும் பகுதியில் கிடா வெட்டி தெப்பம் விட்டு உற்சாகமாக வழிபட்டனர். அப்போது அணை அருகே மரத்தில் இருந்த மலை தேனீக்கள் கலைந்து விரட்டி கொட்டியதில் 20 பேர் காயமடைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.